Om Shanti. Good morning, sister. Good morning. Om Shanti. Good morning. நிறைய அவ்வியத் முரளிகள் கேட்டீங்களா? நிறைய விஷயங்கள் பாபா நமக்கு சொல்றாரு. பிராக்டிஸ் பண்றதுக்கு, செக் பண்றதுக்கு. ஸோ இன்னைக்கோட முரளியில பாபா சங்கமயுகம், அதிமேன்மையான சங்கமயுகம். நேத்து முரளியும் சரி, அதுக்கு முன்னாடி முரளியும் சரி, பாபா நேரத்தை பத்தி முக்கியத்துவம் இல்லையா? இந்த காலத்துல இருக்கோம், இப்பதான் நம்ம சம்பாதிக்க முடியும். ஸோ இன்னைக்குடைய முரளியிலும் பாபா சொல்றது அதிமேன்மையான சங்கம யுகத்துல இருக்கும். இதுல நம்ம சேவையும் செய்து முயற்சியும் செய்து சம்பாதிப்போம். ஸோ இன்னைக்குடைய சாக்கார் முரளி 17 நவம்பர். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, இதுவே அதிமேன்மையான சங்கம யுகம் ஆகும். பழைய உலகம் மாற்றமடைந்து புதியதாகுகின்ற மாற்றத்திற்கான யுகம். நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்து மேன்மையான தேவ அந்தஸ்தை கோர வேண்டும். கேள்வி: சேவை செய்கின்ற குழந்தைகளின் புத்தியில் சதா உள்ள விடயம் என்ன? நீங்கெல்லாம் சேவை செய்கின்ற குழந்தைகள் என்ன இருக்கு புத்தியில? பாவம், பதில் தானம் செய்வதனால் செல்வம் குறைவடையாது என்பதை அவர்கள் நினைவு செய்கின்றனர். இதனாலே அவர்கள் தங்கள் உறக்கத்தையும் துறந்து இரவு பகலாக தொடர்ந்தும் ஞான செல்வத்தை தானம் அளிக்கின்றார்கள். தானம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அது தானம் செய்யணும். ஏன் பாபா சொல்றது? உறக்கத்தையும் துறந்து அவர்கள் களைப்படைவதில்லை. எவ்வாறாயினும் அவர்களுக்குள் குறைபாடுகள் இருக்குமாய் அவர்களுக்கு சேவை செய்வதற்கான உற்சாகம் இருக்க மாட்டார். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஓர் ஆசிரியர் தினமும் உங்களுக்கு கற்பிப்பது போலவே பரம தந்தையும் தினமும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஒரு தந்தை தனது குழந்தைகளுக்கு கற்பித்தல்களை கொடுத்து அவர்களை பராமரிக்கின்றார். ஏனெனில் குழந்தைகள் தங்கள் தந்தையுடனேயே வீட்டில் வசிக்கின்றார்கள். பெற்றோர் குழந்தைகளுடன் வசிக்கின்றனர். இங்கே இது ஓர் அற்புதமான விடயம் ஆகும். ஏன்னா இங்க தந்தையே நமக்கு ஆசிரியராக இருக்காரு. நீங்கள் ஆன்மீக தந்தையுடன் இருக்கின்றீர்கள். முதலில் நீங்கள் அஷரீரி உலகில் ஆன்மீக தந்தையுடன் வசிக்கின்றீர்கள். பின்னர் குழந்தைகளாகிய உங்களுக்கு உங்கள் ஆஸ்தியை கொடுப்பதற்கு, உங்களை தூய்மையாக்கி உங்களுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கும் தந்தை சக்கரத்திற்குள் ஒரு முறை மாத்திரமே பிரவேசிக்கின்றார். பாபா நமக்கு கற்பித்து நமக்கு ஆஸ்தியை கொடுக்கிறார். எனவே அவர் நிச்சயமாக இங்கே கீழே வந்து தங்குகின்றார். இதனையிட்டே மனிதர்கள் குழப்பம் அடைந்துள்ளனர். எப்படி கடவுள் வராரு, யாருக்குள்ள வராரு, அந்த விஷயத்துல தான் குழப்பம். அவர் ஒரு சாதாரணமான சரீரத்தில் பிரவேசிப்பதாக நினைவு கூறப்படுகின்றது.
அந்த சாதாரண சரீரம் வேறு எங்கிருந்தும் இங்கு பறந்து வரப்போவதில்லை. அவர் நிச்சயமாக ஒரு மனித சரீரத்தினுள் பிரவேசிக்கின்றார். ரதம் அப்படின்னு காமிக்கிறது, குதிரை ரதம் காமிப்பாங்க, இல்ல நந்தி காமிக்கிறது. பாபா சொல்றது இல்லை, மனித சரீரத்தினுள் பிரவேசிக்கின்றார். அவர் உங்களுக்கு கூறுகின்றார், நான் இந்த சரீரத்தினுள் பிரவேசிக்கின்றேன். உங்களுக்கு உங்கள் ஸ்வர்க்க ஆஸ்தியை கொடுப்பதற்காக தந்தை வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். நாங்கள் நிச்சயமாக தூய்மையற்றவர்களாகவும் தகுதியற்றவர்களாகவும் ஆகியுள்ளோம். அனைவரும் கூறுகின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள், வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள். தந்தை கூறுகின்றார், ஒவ்வொரு சக்கரத்திலும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகின்ற கடமை எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பாபா எவ்வளவு பணிவு இல்லை, கடமை எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பாபா நிராகார், நிர்விகார், நிரகங்காரி. பாபா அப்படி இருந்து நமக்கு கற்பிக்கின்றார். ஓ குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது இந்த தூய்மையற்ற உலகை தூய்மையாக்க வேண்டும். பழைய உலகம் தூய்மையற்றதெனவும் புதிய உலகம் தூய்மையானது எனவும் கூறப்படுகின்றது. பழைய உலகை மீண்டும் புதியதாக்குவதற்கு தந்தை வந்துள்ளார். இக்கலியுகத்தை புதிய உலகம் என்று எவரும் கூறமாட்டார்கள். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விடயம். கலியுகம் பழைய உலகமே. இவ்வளவுதான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முன்னேறினாலும், இவ்வளவுதான் பிரகாசமாக இருந்தாலும், பாபா சொல்றது இது பழைய உலகம். பழையனதும் புதியதெனதும் சங்கமத்தில் தந்தை நிச்சயமாக வருகின்றார். நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது இதுவே அதிமேன்மையான சங்கம யுகம் என்றும் தந்தை வந்துவிட்டார் என்றும் அவர்களுக்கு கூறுங்கள். உலகில் உள்ள ஒருவருக்கேனும் இது அதிமேன்மையான சங்கம யுகம் என்பது தெரியாது. நீங்கள் நிச்சயமாக சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். பாபா நமக்கு ஒவ்வொரு நாளும் இந்த காலத்துல வாழ்வு நினைவூற்ற, காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய செயல் இருக்கணும். சங்கமை ஆகையாலேயே இதுவே சங்கம யுகம் என்ற பிரதான விடயத்தை நீங்கள் நிச்சயமாக விளங்கப்படுத்த வேண்டும். எனவே இக்கருத்துக்கள் முக்கியமானவை. வேறெவருக்கும் தெரியாத விடயங்களை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அதனாலேயே இதுவே அதிமேன்மையான சங்கம யுகம் என நீங்கள் நிச்சயமாக எழுத வேண்டும் என பாபா கூறியுள்ளார். மேன்மையான சங்கமம். புதிய உலகத்தை, அதாவது சத்யுகத்தை பற்றிய படங்களும் உண்டு. லக்ஷ்மியும் நாராயணனும் புதிய உலகாகிய சத்யுகத்தின் அதிபதிகள் என்பதை மனிதர்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? அதிமேன்மையான சங்கமயுகம் என்ற வாசகம் நிச்சயமாக படத்தில் எழுதப்பட வேண்டும். இதுவே பிரதான விடயம். ஆகையால் நீங்கள் நிச்சயமாக இதனை எழுத வேண்டும். அதிமேன்மையான சங்கமயுகம்.
கலியுகத்தின் பல வருடங்கள் இன்னமும் வர உள்ளன என்று மக்கள் எண்ணுகின்றார். இன்னும் 40,000 வருஷம் இருக்கு, இன்னும் சிறு குழந்தையாக இருக்கு கலியுகம் அப்படின்னு சாஸ்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு. சோ அதைத்தான் அவங்களும் நம்புறது. அவர்கள் கார் இருளில் உள்ள ஆகையால் லக்ஷ்மியும் நாராயணனும் புதிய உலகின் அதிபதிகள் என்பதை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இப்படங்கள் அடையாளங்கள் ஆகும். அவர்களது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது என நீங்கள் கூறுகின்றீர்கள். ஒரு பாடல் உள்ளது, புதிய உலகம் வந்துவிட்டது, அறியாமை உறக்கத்திலிருந்து விழித்தெழுங்கள். இது சங்கம் யுகம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். இது புது யுகம் என அழைக்கப்படுவதில்லை, சங்கமமே சங்கம யுகம் என அழைக்கப்படுகிறது. இதுவே புது யுகம் ஸ்தாபிக்கப்பட்டு பழைய உலகம் அழிக்கப்படுகின்ற அதிமேன்மையான சங்கம யுகம் ஆகும். அதிமேன்மையான சங்கம யுகம். எவ்வளவு தடவை இன்னைக்கு பாபா சொல்ற. ராஜயோகத்தை கற்பதால் நீங்கள் இப்பொழுது சாதாரண மனிதனிலிருந்து தேவர்கள் ஆகுகின்ற. சோ அதிமேன்மையான சங்கம யுகத்துல என்ன நடக்குது? பாபா நம்மள தேவர்கள் ஆகிறார். நரனிலிருந்து நாராயணன், நாரிலிருந்து லக்ஷ்மி. லக்ஷ்மி நாராயணனுடையதே தேவர்களுக்குள் அதி உயர்ந்த அந்தஸ்து ஆகும். அவர்களும் மனிதர்களே ஆயினும் அவர்களிடம் தெய்வீக குணங்கள் காணப்படுவதால் அவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இல்லையா, ஒரு படத்துல வரும் இல்லை, எந்த தேவர் மேன்மையானவர், எது உயர்ந்தவர், உயர்ந்ததிலும் உயர்ந்த எந்த தேவர் அப்படின்னு பாபா நம்ம சொல்ல இருப்பாரு. அதுல என்ன காமிப்பாங்க? லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி. தெரியுமா? அந்த படம் பார்த்திருக்கீங்க? பழைய படம். அதுல யாரு உயர்ந்தவங்கன்னு ஒரு சண்டை வரும். ஆனா இங்க பாபா நம்ம சொல்றது எல்லாமே ஒரே ஆத்மா தான். சோ லக்ஷ்மி நாராயண் தான் இருக்கிறதுலயே தேவர்கள்ல உயர்ந்த அந்தஸ்து. அந்த ஆத்மாக்களுடைய ஞாபகார்த்தங்கள் தான் அது. சோ பாபா சொல்றது, அவர்களும் மனிதர்களே ஆயினும் அவர்களிடம் தெய்வீக குணங்கள் காணப்படுவதால் அவர்கள் தேவர்கள் என அழைக்கப்படுகின்றனர். அதி சிறந்த தெய்வீக குணம் தூய்மை என்பதாலேயே மனிதர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை வழிபடுகின்றார்கள். சிறந்த தெய்வீக குணம் தூய்மை. தொடர்ந்தும் சேவை செய்பவர்களின் புத்தியால் இக்கருத்துக்கள் கிரகிக்கப்படுகின்றன. தானம் செய்வதால் உங்கள் செல்வம் என்றுமே அழியாது என்று கூறப்படுகின்றது. எங்க நம்ம என்ன தானம் செய்றோம்? ஞான செல்வம். நீங்கள் தொடர்ந்தும் பல விளக்கங்களை பெறுகின்றீர்கள். இந்த ஞானம் மிகவும் இலகுவானது. எவ்வாறாயினும் சிலர் இலகுவாக கிரகிக்கின்றார்கள், ஆனால் சிலரோ கிரகிப்பதில்லை. குறைபாடுகளை கொண்டிருப்பவர்களால் ஒரு நிலையத்தை பராமரிக்க முடியும். மீனிங் தனக்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் நம்ம கொடுக்க முடியும். அது பாபா அப்படி சொல்லு. ரெண்டும் சேர்ந்து நடக்கணும். நம்மளுடைய முயற்சியும் நடக்கணும், சுய மாற்றம் மூலம் உலக மாற்றம்.
இல்லையா? சுய மாற்றமும் போயிட்டே இருக்கணும், கூடவே நம்ம தானமும் செஞ்சுட்டு. நீங்கள் கண்காட்சிகளில் நேரடியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இந்த மேன்மையான சங்கமயுகம் பற்றி விளங்கப்படுத்துவதே பிரதான விடயமாகும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இந்த சங்கம யுகத்திலேயே ஸ்தாபிக்கப்படுகின்றது. இந்த தர்மம் இருந்த பொழுது வேறு எந்த சமயங்களும் இருக்கவில்லை. மகாபாரத யுத்தமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஏனைய சமயங்கள் இப்பொழுதே தோன்றி உள்ளன. ஒண்ணுத்துக்கு மேல வந்துட்டாலே அங்க முரண்பாடு. முன்னர் அவை இருக்கவில்லை. 100 வருடங்களுக்குள் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும். சங்கம யுகம் குறைந்தபட்சம் 100 வருடங்களை கொண்டிருக்க வேண்டும். முழு உலகுமே மீண்டும் புதிதாக வேண்டும். முழு உலகம். இந்த 100 வருஷமும் இப்ப முடிய வருது இல்லை? பாபா சொல்ல 100 வருஷம் சங்கம யுகம். நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் 100 வருஷத்துல சத்தியுகம் ஆரம்பிக்கும் அப்படி. மீனிங் 111. ஆனா இப்போது தொடர்ந்து போய் கொஞ்சம் வருஷங்கள் தான் இருக்கு, ரைட்? சோ பாபா சொல்றது புது டெல்லியை உருவாக்குவதற்கு எவ்வளவு காலம் சென்றது. புதிய உலகம் பாரதத்தில் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அப்பொழுது பழைய உலகம் அழிக்கப்படும் என்றும் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். மீனிங் ஆரம்ப காலத்துல பாபா கிட்ட வந்த பொழுது அந்த டைம் இன்னும் நிறைய காலம் இருக்கும் நினைச்சோம். 100 வருஷம்னா இட்ஸ் a லாங் டைம். ஸோ அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிட்டு கிருஷ்ணரும் பிறந்து சத்தியுகம் ஆரம்பிச்சிடும். அதுதான் 100 வருஷம் பாபா சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டோம். இப்போ இவ்வளோ குழந்தைகள் வந்து இல்லையா, ஒரு அற்புதம். ஆரம்பம் அவங்க வந்தப்போ 76 நினைச்சாங்க, அதுக்கப்புறம் நாங்க வந்தப்போ வேற நினைச்சோம். அப்படி போயிட்டு இருக்கு. சோ பாபா சொல்றது புது டெல்லி, புதிய உலகம் பாரதத்தில் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அப்பொழுது பழைய உலகம் அழிக்கப்படும் என்றும் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அதன் சிறு பகுதி எஞ்சியிருக்கும், பிரளயம் ஏற்படுவதில்லை. இந்த விடயங்கள் அனைத்தும் உங்கள் புத்தியில் உள்ளன. இப்பொழுது இது சங்கம யுகம் ஆகும். இத்தேவர்கள் புதிய உலகில் இருந்தார்கள், அவர்கள் மீண்டும் அங்கு இருப்பார்கள். இது ராஜயோகம் என்ற கல்வி ஆகும். உங்களால் விபரமாக விளங்கப்படுத்த முடியாது விட்டால் பரமாத்மாவான பரம தந்தை அனைவரினதும் தந்தையாவார் என்ற ஒரு விடயத்தையும் விளங்கப்படுத்துங்க. அப்பாவுடைய அறிமுகத்தையாவது கொடுங்க, வேற எதுவும் சொல்ல முடியல. அனைவரும் அவரை நினைவு செய்கின்றனர். குழந்தைகளாகி எங்கள் அனைவருக்கும் அவர் கூறுகின்றார். என்ன சொல்றார் பாபா? நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று நீங்கள் அழைக்கின்றீர்கள். உண்மையில் கலியுகத்தில் தூய்மையற்றவர்களும் சத்தியுகத்தில் தூய்மையானவர்களும் உள்ளனர். பரமாத்மா பரம தந்தை கூறுகின்றார், உங்கள் சொந்த சரீரம் உட்பட தூய்மையற்ற உறவு முறைகள் அனைத்தையும் துறந்து சதா என்னை மாத்திரம் நினைவு செய்தால் நீங்கள் தூய்மை ஆகுவீர்கள். இந்த லைன் எவ்வளோ தடவை பாபா சொல்லியிருக்காருன்னா, மனிதர்கள் எழுதியுள்ள அந்த கீதையிலையும் இந்த
இருக்கு. டெய்லி பாபா நம்ம சொல்றதுனால அது ஞாபகார்த்தத்திலயும் இருக்கு. ஏன் ஷரீர உணர்வுகள் உறவு முறைகள் அனைத்தையும் துறந்து இந்த கூற்று கீதையில் உள்ளது. இது கீதையின் யுகமாகும். சங்கம யுகத்தில் விநாசம் ஏற்பட்ட பொழுது கீதை உரைக்கப்பட்டது. தந்தை உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்தார். அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. நிச்சயமாக அது மீண்டும் ஒரு முறை ஸ்தாபிக்கப்படும். ஆன்மீக தந்தை விடயங்கள் அனைத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நல்லது. இச்சரீரத்தினுள் அவர் பிரவேசிக்கவில்லை எனில் அவர் வேறு ஒருவரது சரீரத்தில் பிரவேசித்திருப்பார். ஏன் பிரம்மால பிரவேசித்தாருன்னு கேட்கறது. சரி, வேற யாராவது வந்ததுல அதுலயும் நீங்க கேட்பீங்க, அதுலயே வந்தாங்க. ஏதோ ஒரு உடல்ல வரணும் இல்லையா? அதுக்கு பாபா என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா? சாட்டர்டே முரளியில ஏன் பிரம்மாவுடைய சரீரத்துல பிரவேசிக்கிறாருன்னு பாபா விளங்கப்படுத்தினாரு. அவர்தான் முதலாவது பிறப்பு, முதலாவது தூய்மையான பாபா சொன்னது முழுமையாக 84 பிறவிகள் பிளஸ் முதலாவது பிறப்பு. முதலாவது தூய்மையான பிறப்பு அவரு. அதனால பாபா சொன்னது அவருக்குள்ள சோ பாபா சொல்றது எனினும் தந்தையை விளங்கப்படுத்துகின்றார். நாங்கள் இவரது பெயரை குறிப்பிடுவதில்லை, தந்தை கூறுகின்றார் என்று மட்டுமே நாங்கள் உங்களுக்கு கூறுகின்றோம். நீங்கள் என்னை நினைவு செய்தால் தூய்மையாகி என்னை வந்தடைவீர்கள். இது மிகவும் எளிமையானது. என்னை நினைவு செய்வதுடன் 84 பிறவி சக்கரத்தின் ஞானத்தையும் புத்தியில் வைத்திருங்கள். இதை கிரகிப்பவர்கள் பூகோள ஆட்சியாளர் ஆகுவார்கள். இச்செய்தி சகல சமயத்தவர்களுக்கும் உரியதாகும். என்ன செய்தி? பாபாவுடைய நினைவு. பாபாவை நினைவு செஞ்சா தூய்மையாகும்ன்றது எல்லா சமயத்துக்கும் உரியது. இந்த வீக் இன்டர்ஃபேத் வீக். போன வீக் ஃபுல் வீக் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், யாராவது அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருந்தது. இங்க இருந்தும் நான் போனது. ஆல்சோ நேத்து இங்க பப்ளிக் ப்ரோக்ராம் இருந்தது. ரொம்ப அதில் நேத்து ப்ரோக்ராம்ல நிறைய மீனிங் ஃபர்ஸ்ட் டைம் இங்க கூடிய இங்க ஒரு மாஸ்க் இருக்கு இல்லையா, இங்க லோக்கல் இருக்கிற கம்யூனிட்டி மாஸ்க், சினகாக் அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க நேத்து. மாஸ்கோடைய சேர்மன் இங்க இருக்கு ஒரு மாஸ்க் ஜஸ்ட் பக்கத்துல, அவர் வந்திருந்தாரு. ஸோ அவர் ரொம்ப அழகா இஸ் அ சர்ஜன், கன்சல்டன்ட் சர்ஜன் ஆக்சுவலி, பட் அந்த மாஸ்க்கு சேர்மனா இருக்கு. ஸோ அவர் ஹி வாஸ் வெரி ஹாப்பி. இங்க அவர் என்ன செய்யறாரு, அவரும் எல்லாமே இன்க்ளூட் பண்றது. அவங்க 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 கிட்ட இருக்கிற வாலண்டியர்ஸ் எல்லாம் கூட மற்ற சமயங்களுக்கு செய்தாங்க. ஸோ இங்க ரொம்ப அனுபவம் செஞ்சதுனால தான் பாபா சொல்றது மற்ற சமயத்தவங்களுக்கும் என்ன விளங்கப்படுத்துறது. he was very happy. நாங்க ரெண்டு எல்லாம் சேர்ந்து செய்யலாம், பண்ணலாம் அப்படின்றது நேத்து சொல்லிட்டு இருந்தார். தான் பாபா சொல்றது இச்செய்தி சகல சமயத்தவர்களுக்கும் உரியதா. அனைவருமே வீடு திரும்ப வேண்டும் இல்லையா, இது எல்லாருக்குமே உரியது. நீங்கள் வீட்டிற்கு செல்வதற்கான பாதையை நாங்கள் உங்களுக்கு காட்டுகின்றோம். நீங்கள் தந்தையின் செய்தியை போதகர்கள் அல்லது வேறெவருக்கும் கொடுக்க முடியும்.
உங்கள் சந்தோஷ பாதரசம் உங்களுக்குள் உயர வேண்டும். பரமாத்மாவான பரம தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரமே நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். அனைவருக்கும் இதை ஞாபகப்படுத்துங்கள். தந்தையின் செய்தியை கூறுவதே முதலாம் இலக்க சேவை ஆகும். பாபா, முதலாம் இலக்க சேவை தந்தையின் செய்தி, தந்தையின் அறிமுகம், வீட்டுடைய அறிமுகம். இப்பொழுதே கீதையின் யுகமாகும். தந்தை வந்துவிட்டார். ஆகவே அப்படத்தை ஆரம்பத்திலிருந்தே வைத்திருக்க வேண்டும். தந்தையின் செய்தியை தங்களால் கொடுக்க முடியும் என எண்ணுபவர்கள் தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் குருடர்களுக்கு கைத்தடியாக இருக்க வேண்டும் என்பது உங்கள் இதயத்தில் புக வேண்டும். இச்செய்தியை நீங்கள் எவருக்கும் கொடுக்க முடியும். பிரம்மா குமாரிகள் என்ற பெயரை கேள்விப்படும் பொழுது மக்கள் அச்சம் கொள்கின்றார். இப்போ அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த டைம் நீங்கள் தந்தையின் செய்தியை அவர்களுக்கு கொடுக்கின்றீர்கள் என அவர்களிடம் கூறுங்கள். பரமாத்மாவான பரம தந்தை கூறுகின்றார், என்னை மாத்திரமே நினைவு செய்யுங்கள், அவ்வளவே. நாங்கள் எவரையும் அவதூறு செய்யவில்லை. எப்படி மற்ற சமயத்தவங்களுக்கும் எப்படி விளங்கப்படுத்தும், என்ன விளங்கப்படுத்தணும் பாவனை சொல்கிறார். தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள், நானே தூய்மையாக்குபவரான அதி மேலானவர். என்னை நினைவு செய்வதன் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இதை குறித்துக் கொள்ளுங்கள். இது மிகவும் பயனுள்ள விடயமாகும். மக்கள் சில சமயங்களில் புயல்களில் அல்லது கரங்களில் புயங்களில் அல்லது கரங்களில் எழுத்துக்களை பொறித்திருப்பார்கள். இதையும் எழுதி கொள்ளுங்கள். இப்ப அது பயங்கர ஒரு ஃபேஷனா இருக்கு. ரைட். முன்னாடி காலத்துல அது ஒரு ரிலிஜியஸ் இல்லை ஸ்பிரிச்சுவலா செய்வாங்க. இப்போ அது மேஜர் டாட்டூனா ஃபேஷன் இல்லை. ஸோ பாபா சொல்றது, இவ்வளவேனையும் நீங்கள் விளங்கப்படுத்தினாலும் நீங்கள் கருணை நிறைந்த பரோபகாரியாக இருப்பீர். இதை நீங்கள் செய்வதாக சத்தியம் செய்யுங்கள். பாபா இன்னைக்கு சேவை செய்வதற்கு சத்தியம் செய்யுங்கன்னு சொல்ற. நீங்கள் நிச்சயமாக சேவை செய்து இப்பழக்கத்தை உறுதியாக்க வேண்டும். நீங்கள் இங்கும் விளங்கப்படுத்த முடியும். இப்படங்களையும் நீங்கள் கொடுக்கலாம். இச்செய்தியை கொடுப்பது தகுதியான விடயமாகும். 100,000 உருவாக்கப்படுவார்கள். பாபா சொன்னது இப்போ அப்படி இருக்குல்லையே, அவ்வளவு பேர் வந்துட்டாங்க. ஒவ்வொரு வீட்டிற்கும் செய்தியை கொடுங்க. ஒருவர் பணம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவரிடம் கூறுங்கள், தந்தையே ஏழைகளின் பிரபு ஆவார். ஒவ்வொரு வீட்டிற்கும் இச்செய்தியை கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை ஆகும். பாபா எவ்வளவு தன்னுடைய கடமை என்னன்னு சொன்னார்பா. சொன்னாரா? எனக்கு இந்த கடமை கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு பாபா சொன்னார். ஸோ பாபா நம்மளுடைய கடமை நினைவு நம்மளுடைய கடமை ஒவ்வொரு வீட்டிற்கும் இச்செய்தியை கொடுக்க வேண்டியது எங்கள்
கடமை ஆகும். இவர் பாப் தாதா. இது அவரிடமிருந்து நாங்கள் பெறுகின்ற எங்கள் ஆஸ்தியாகும். இவர் 84 பிறவிகளை எடுக்கின்றார். அவர் இப்பொழுது தனது இறுதி பிறவியில் இருக்கின்றார். நாங்கள் பிராமணர்கள், நாங்கள் பின்னர் தேவர்கள் ஆகுவோம். பிரம்மாவும் ஒரு பிராமணர் ஆவார். பிரஜாபிதா பிரம்மா மாத்திரம் இருப்பதில்லை, நிச்சயமாக பிராமண குலமும் உள்ளது. பிரம்மா ஒரு தேவரான விஷ்ணுவாக ஆகுவார். பிராமணர்களே உச்சி குடுமியாவார்கள். அவர்கள் தேவர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்ரர்களாக ஆகுகின்றார். நீங்கள் கூறுவதை புரிந்து கொள்கின்ற சிலர் நிச்சயமாக வெளிப்படுவார்கள். ஆண்களும் சேவை செய்ய முடியும். வியாபாரிகள் அதிகாலையில் தங்கள் கடையை திறக்கும் பொழுது பிரார்த்திக்கின்றார்கள், எனக்கு நல்ல வாடிக்கையாளரை அனுப்பி வையுங்கள். நீங்களும் அதிகாலையில் சென்று தந்தையின் செய்தியை கொடுக்க முடியும். அவர்களிடம் கூறுங்கள், நீங்கள் நன்றாக வியாபாரம் செய்வீர்கள். பிரபுவை நினைவு செய்தால் நீங்கள் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை பெறுவீர்கள். அதிகாலை மிகவும் நல்ல நேரமாகும். இந்நாட்களில் பெண்களும் தொழிற்சாலைகளில் பணிபுரிகின்றார்கள். இந்த பேட்ஜை தயாரிப்பது மிகவும் இலகுவானது. குழந்தைகளாகிய நீங்கள் இரவு பகலாக சேவையில் ஈடுபட்டு உங்கள் உறக்கத்தை துறக்க வேண்டும். இன்னைக்கு பாபா இந்த ப்ராமிஸ் சொல்றார் சேவை செய்வதற்கு. தந்தையின் அறிமுகத்தை பெற்றுக்கொண்டதும் மக்கள் பிரபுவுக்கும் அதிபதிக்கும் உரியவர்கள் ஆகுகின்றார்கள். இல்ல, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? அனாதைகள் இல்லையா? தெரிஞ்சும் இருந்தும் தெரியாம இருக்கிறதுனால அனாதைகள். பாபா இப்ப சொல்றாரு, பிரபுவுக்கு உரியவர்கள் ஆகும். நீங்கள் இச்செய்தியை எவருக்கும் கொடுக்கலாம். உங்கள் ஞானம் மிகவும் மேன்மையானது. அவர்களிடம் கூறுங்கள், நாங்கள் ஒருவரையே நினைவு செய்கின்றோம். கிறிஸ்துவின் ஆத்மாவும் அவரது தந்தையே. கிறிஸ்துவின் ஆத்மாக்கள் அனைவருமே அவரின் குழந்தையே. கிறிஸ்துவின் ஆத்மாவும் அவரது குழந்தையே. ஆத்மாக்கள் அனைவருமே அவரின் குழந்தைகள். தந்தையாகிய கடவுள் கூறுகின்றார், ஷரீரதாரிகள் எவரையும் நினைவு செய்யாதீர்கள். அவரும் அப்படித்தான் சொன்னது. அவருக்கும் கிரைஸ்டுக்கு சன் ஆஃப் காட்ன்னு தான் சொல்றது. காட்ன்னு சொல்றது இல்லை. ஈவன்தோ அப்படி மாறிடுச்சு காலப்போக்குல. பட் கிறிஸ்து சன் ஆஃப் காட். பாபா சொல்றது, தந்தையாகிய கடவுள் கூறுகின்றார். காட் ஃபாதர் என்ன சொல்றாரு? ஷரீரதாரிகள் எவரையும் நினைவு செய்யாதீர்கள். உங்களை ஒரு ஆத்மாவென கருதி சதா என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் என்னிடம் வருவீர்கள். இவ்வளவு யூனிவர்சல் மெசேஜ் இது. யார் இது கேட்க விரும்ப மாட்டாங்க? கடவுளுக்கு நெருக்கமாக போகணும், இல்ல கடவுளை சந்திக்கணும். எல்லா ஆத்மாக்களுக்கும் இருக்கும் இல்லையா கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஆத்மாக்கள். பாபா சொல்றது,
மக்கள் வீடு திரும்புவதற்கே முயற்சி செய்கின்றார்கள், எனினும் எவராலும் அது முடியாது. இந்நேரத்தில் குழந்தைகள் மிகவும் பின்தங்கியிருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. இது அவர்களால் அந்த அளவு முயற்சி செய்ய முடியாதிருப்பதுடன் அவர்கள் தொடர்ந்தும் சாக்கு போக்குகளையும் கூறுகின்றார்கள். இவ்விடயத்தில் பெருமளவு சகித்து கொள்ள வேண்டியுள்ளது. சமய ஸ்தாபகர்கள் எவ்வளவோ சகித்து கொள்ள நேரிட்டது. எவ்வளவு? ஒவ்வொரு சமய ஸ்தாபகரையும் யோசிச்சு பாருங்க. அதுல பாபா யார் நினைவு செய்யறார்? கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டார் என கூறப்படுகின்றது. அனைவருக்கும் இச்செய்தியை கொடுப்பதே உங்கள் கடமையாகும். சரி, ஒவ்வொரு சமய ஸ்தாபகரும் பார்த்தீங்கன்னா நிறைய அவதூறு. பிகாஸ் அந்த டைம்ல அவங்க புதுசா ஏதோ கொண்டு வர இங்க இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு புதுசா. ஸோ கண்டிப்பாக அதற்கு எதிர்ப்பு இருக்கும். ஸோ பிரம்மா பாபா குறைவாக ஆரம்பத்துல எவ்வளோ எதிர்ப்பு இருந்தது இல்லையா? அதுதான் பாபா சொல்ல சகித்து கொள்ள வேண்டி இருக்கும். இதை செய்வதற்கான பாபா அனைவருக்கும் செய்தியை கொடுப்பதே உங்கள் கடமையாகும். இதை செய்வதற்கான வழிமுறைகளை பாபா உங்களுக்கு தொடர்ந்தும் கொடுக்கின்றார். உங்களில் யாரேனும் சேவை செய்யாத பொழுது நீங்கள் எதனையும் கிரகிக்கவில்லை என பாபா புரிந்து கொள்கின்றார். நம்ம கிட்ட இருக்கும் பொழுது நம்ம தானம் செய்யலாம். ஸோ நம்ம கிரகிக்கலன்னு சொன்னா மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்கிறது? செய்தியை எவ்வாறு கொடுப்பது என பாபா உங்களுக்கு ஆலோசனை கூறுகின்றார். நீங்கள் புகை ரதங்களிலும் இச்செய்தியை தொடர்ந்தும் கொடுக்க முடியும். நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சிலர் மௌன தாமத்திலேயே தங்கியிருக்கின்றார்கள். உங்களால் மாத்திரமே இந்த பாதையை அவர்களுக்கு காட்ட முடியும். பிராமணர்களாகிய நீங்கள் செல்லவே வேண்டும். உங்களில் பலர் உள்ளனர். எனவே உங்களை எங்காவது இட வேண்டும். பிராமணர்கள், தேவர்கள், சத்திரியர்கள், பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளும் இருக்க வேண்டும். பிராமணர்கள் முதலில் இருக்கின்றார்கள். நீங்க அந்த படத்துல எங்கேயாவது இருக்கணும்னு சொல்றார் பாபா. உச்சி குடுமின்னு தான் இல்லைன்னு சொல்றாரு இல்லையா பாபா அந்த படத்துல. சோ பிராமணர்கள் முதலில் இருக்கின்றார்கள். பிராமணர்களாகிய நீங்கள் அதிமேலானவர்கள். அந்த பிராமணர்கள் கருப்பை மூலம் பிறக்கின்றார்கள். பிராமணர்கள் நிச்சயமாக தேவைப்படுகின்றனர். இல்லாவிட்டால் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளான பிராமணர்கள் வேறு எங்கிருந்து வர முடியும்? நீங்கள் அந்த பிராமண புரோகிதர்களுடன் அமர்ந்திருந்து அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது அவர்கள் மிகவும் விரைவாக புரிந்து கொள்வார்கள். அவர்களிடம் கூறுங்கள், நீங்கள் பிராமணர்கள், நாங்களும் எங்களை பிராமணர் என்றே அழைக்கின்றோம். இப்பொழுது எங்களுக்கு கூறுங்கள், உங்களுடைய சமயத்தை ஸ்தாபித்தவர் யார்? அவர்கள் பிரம்மாவின் பெயரை தவிர வேறு எந்த பெயரும் குறிப்பிட மாட்டார்கள். நீங்கள் இதை பரீட்சித்து பாருங்கள். மிக பெரிய பிராமண குடும்பங்கள் உள்ளன. பல பிராமண புரோகிதர்களும் உள்ளனர். பல குழந்தைகள் அஜ்மீருக்கு செல்கின்றார்கள். அப்பிராமணர்களை நீங்கள் சந்திக்க சென்றீர்கள். உங்கள் சமயத்தை ஸ்தாபித்தவர் யார் என்று அவர்களிடம் கேட்டீர்கள் என்ற செய்தியை உங்களில் எவரும் இன்னமும் பாபாவுக்கு அனுப்பவில்லை. பிராமண தர்மத்தை ஸ்தாபித்தவர் யார்? உண்மையான பிராமணர்கள் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் பலருக்கு நன்மையை ஏற்படுத்த முடியும். பக்தர்கள் மாத்திரமே யாத்திரை செல்கின்றார்கள். லக்ஷ்மி நாராயணனின் இப்படம் மிகவும் சிறப்பானது.
ஜெகதம்பாள் யார் என உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு கேளுங்கன்னு சொன்னார் பாபா. எப்படி லக்ஷ்மி யார்? நீங்கள் இவ்வாறு பணியாட்களுக்கும் சுதேசிகளுக்கும் விளங்கப்படுத்த முடியும். உங்களை தவிர வேறு எவராலும் அவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது. நீங்கள் மிகவும் கருணை மிக்கவர்களாக வேண்டும். இன்னைக்கும் பாபா சொன்னார் இல்லையா? கருணை நிறைந்த குழந்தைகளே, அவர்களிடம் கூறுங்கள், நீங்களும் தூய்மையானவர்களாகி தூய உலகிற்கு செல்ல முடியும். எப்படி? உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். மற்றவர்களுக்கு பாதையை காட்டுவதில் நீங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்க வேண்டும், ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும். நினைவில் நிலைத்திருப்பவர்களே பிறரையும் நினைவில் நிலைத்திருக்குமாறு அவர்களுக்கு நினைவூட்ட முயற்சி செய்கின்றார். தந்தை அவர்களிடம் சென்று பேசப் போவதில்லை. இது குழந்தைகளாகிய உங்களின் கடமையாகும். பாபாவுடைய கடமை என்ன? நம்மளுடைய கடமை. ஏழைகளும் சந்தோஷம் அடையும் வகையில் நீங்கள் அவர்களுக்கும் நன்மை அளிக்க வேண்டும். தந்தையை சிறிதளவு நினைவு செய்தாலும் அவர்களாலும் பிரஜைகளில் ஒருவர் ஆகலாம். அதுவும் நல்லது. புத்திகத்துக்காக வருவாங்க. இந்த தர்மம் பெருமளவு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. இந்த தர்மம் ஆக்சுவலி பார்க்க போனா இதுல தான் இருக்கிறதுலே ஜாஸ்தி விழாக்கள் இதுலதான் இருக்கு. இந்த சமயத்துலதான் இருக்கு. டெய்லி ஏதாவது ஒண்ணு இருக்கும். இந்த ஜெயந்தி, அந்த ஜெயந்தி. பாபா சொல்ல இந்த தர்மம் பெருமளவு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. நாளுக்கு நாள் உங்கள் ஒலி மேலும் உரத்த பரவும். இந்த செய்தியை தொடர்ந்தும் அனைவருக்கும் வழங்குங்கள். என்ன செய்தி இன்னைக்கு பாபா சொல்றது? உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் பல மில்லியன் தடவைகள் பாக்கியசாலிகள். நீங்க பதமா பதம் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் யாரும் ஒரு நாளுக்கு அமைச்சிருந்தாங்க. அரப் கரம் மீனிங் அதெல்லாம் பல மில்லியன் எல்லாம் இன்னும் கீழே தான் இருக்கு. அதுக்கும் மேல 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 போக இன்ஃபைனைட் பதம். பாபா அந்த வார்த்தைகள் யூஸ் பண்றது இல்ல, டிரான்ஸ்லேஷன்ல அது பண்ண முடியாது. அதனால பல மில்லியன் போட்டிருக்கு. பாபா சொல்றது பதம். அதுக்கு மேல இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு. பாக்கியசாலிகள். இந்த புகழை செவிமடுக்கும் பொழுது உங்களுக்கு அது புரிகின்றது. ஆகையால் நீங்கள் ஏன் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டும்? பாபா இன்னைக்கு என்ன சொன்னாரு? ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டு. ஏதோ ஒரு அவ்வியக் மொழி, ஐ திங்க் சீசனுடைய அவ்வியக் மொழி, ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு சொன்னார்ப்பா. சொன்னாரா? என்ன கவலை? இது மறைமுகமான ஞானம். உங்களுக்கு மறைமுகமான சந்தோஷம் உள்ளது. நீங்கள் மறைமுகமான போர் வீரர்கள். நீங்கள் அறியப்படாத போர் வீரர்கள் என அழைக்கப்படுகின்றீர்கள். unknown but very well known. வேறு எவருமே அறியப்படாத போர் வீரர்களாக இருக்க முடியாது. தில்வாலா ஆலயமே உங்கள் மிக சரியான ஞாபகார்த்தமாகும். இது உங்கள் இதயங்களை வென்றவரின் குடும்பமாகும். தில்வாலா யாரு? சிவபாபா இதயங்களை வென்றவர். மகாவீரர் மகாவீரணி அவர்களின் குழந்தைகளின் யாத்திரையே
உண்மையான யாத்திரையாகும். பாவம் முடிக்கிறாரு. இந்த இடம் காசியிலும் மேலானதாம். யாருக்காவது விருப்பம் இருக்கா காசி போகணும்? அது எதுடைய ஞாபகார்த்தம்? அப்போ நாங்கள் இனி அது ஞாபகார்த்தம் மதுபனுடையது, ரைட்? மதுபன் தானே உண்மையான யாத்திரை ஸ்தலம், கடவுளை சந்திக்கக்கூடிய இடம். இந்த இடம் காசியிலும் மேலானதாகும். பட் அந்த டைம்ல அது பக்தி மார்க்கத்துல அதுதான் பாபா கூட, பிரம்மா பாபா கூட, மீனிங் ஆரம்பத்துல தாதா லேக்ராஜ் அவர் கூட எங்க போனார்? பனாரஸுக்கு போனார் இல்லையா? அந்த டைம் தான் அவருக்கு அந்த விஷன் எல்லாம் வருது. ஆனா இது ஞாபகார்த்தம். அச்சா, நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போது தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தை நமஸ்தே சொல்கின்றோம். மீட்டே மீட்டே சிலரே அச்சோ அமிர்த் மாத் பிதா बाप दादा दादिया गुड मॉर्निंग रुहानी बच्चों को नमस्ते। रुहानी बच्चों की रुहानी बाप को नमस्ते। नमस्ते बाबा। தாரணிக்கான சாரம். தந்தையின் செய்தியை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொடுங்கள். சேவைக்கான இன்னைக்கு பாபான்னு சொன்னார், சத்தியத்தை செய்யுங்கள். சேவை செய்யாமல் இருப்பதற்கான சாக்கு போக்குகளை கூறாதீர்கள். சாக்கு போக்கு சொன்னா நமக்கு தான் இழப்பு, ரைட்? 2, எதை பற்றியும் கவலைப்படாமல் மறைமுகமான சந்தோஷத்தில் நிலைத்திருங்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் மறைமுகமான சந்தோஷத்தில் நிலைத்திருங்கள். எந்த ஷரீரதாரிகளையும் நினைவு செய்யாதீர்கள். ஒரே ஒரு தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். பல தடவைகள் இன்னைக்கு முட்டையில சொன்னது நமக்காகவும் மற்றவங்களுக்கு சொல்றதுக்கும். ஆசீர்வாதம். உங்களின் புத்தியில் நம்பிக்கையை கொண்டிருந்து நீங்கள் ஒவ்வொரு கணமும் கவலையற்றவர்களாக இருப்பதுடன் பரோபகாரியான தந்தையிடமிருந்தும் இந்த உபகாரமிக்க நேரத்தினாலும் நன்மை அடைவீர்களாக. உங்களின் புத்தியில் நம்பிக்கையை கொண்டிருந்து நீங்கள் ஒவ்வொரு கணமும் கவலையற்றவர்களாக இருப்பதுடன் பரோபகாரியான தந்தையிடமிருந்தும் இந்த உபகாரமிக்க நேரத்தினாலும் நன்மை அடைவீர்களாக. இக்காட்சிகள் இடம் பெற்றாலும் திரிகால தரிசிகளாக இருந்து அவற்றை பாருங்கள். தைரியத்தையும் உற்சாகத்தையும் பேணி சக்தி மிக்க ஆத்மாவாக அவற்றை பாருங்கள். தைரியத்தையும் உற்சாகத்தையும் பேணி சக்தி மிக்க ஆத்மாக்களாக நீங்களும் ஆகி உலகையும் சக்தி மிக்கதாக ஆக்குங்கள். உங்கள் சொந்த புயல்களினால் அசைந்து விடாதீர்கள். உறுதியாக இருங்கள். நேரம், சகவாசம், நீங்கள் பெற உள்ள பல்வேறு பொக்கிஷங்கள் அனைத்தால் எப்பொழுதும் செல்வந்தராகவும் சக்தி மிக்கவர்களாகவும் இருங்கள். கல்பம் முழுவதிலும் இத்தகைய நாட்கள் மீண்டும்
வரப்போவதில்லை. ஆகையால் உங்கள் கவலைகள் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படையுங்கள். டெய்லி நமக்கு இதை ஞாபகப்படுத்திக்கணும். இந்த மாதிரி நேரம் கல்பம் முழுவதிலும் நமக்கு கிடைக்காது. ஸோ எல்லாமே அப்பா கிட்ட கொடுத்துருங்க. உங்கள் புத்தி நம்பிக்கையை கொண்டிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் கவலையற்றவராக இருப்பீர்கள். ஒவ்வொரு வினாடியிலும் பரோபகாரியான தந்தையிடமிருந்தும் இந்த உபகாரமிக்க நேரத்தினிடமிருந்தும் நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். பரோபகார தந்தை, உபகாரமிக்க நேரம். ஸ்லோகம்: தந்தையின் சகவாசத்தினால் அனைவரையும் நிறமூட்டுங்கள். அப்பொழுது அனைத்து தீய விடயங்களும் தானாகவே முடிவடையும். தந்தையின் சகவாசத்தினால் அனைவரையும் நிறமூட்டுங்கள். அப்பொழுது அனைத்து தீய விடயங்களும் தானாகவே முடிவடையும். அவ்யக்த சமிக்கை: ஷரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரியுங்கள். ஷரீரமற்றவர் ஆகுவதற்கான வழி ஒரு புள்ளி ஆகுவதாகும். நீங்கள் அனைவருமே ஷரீரமற்றவராகவும் கர்மாத்தீதாகவும் ஆகுவதற்கான வழி ஒரு புள்ளி ஆகுதல். ஆகையாலேயே பாபா கூறுகின்றார், அமிர்த வேளையில் பாப் தாதாவுடன் ஒரு சந்திப்பை கொண்டாடி இதயபூர்வமான சம்பாஷணையை கொண்டிருப்பதற்கு முன்னரும், செயல்களை செய்ய ஆரம்பிக்கும் முன்னரும், அனைத்திற்கும் முதலில் 3 புள்ளிகளின் திலகத்தை உங்கள் நெற்றியில் இட்டுக்கொள்ளுங்கள். இதோட ஞாபகார்த்தம் தான் இருக்கும் அந்த திலகம் எல்லாம் பாபா இல்லையா? அவ்யக்த முரளியிலும் பாபா சொன்னார் இல்லையா? 3 dots, 3 புள்ளிகள். அதன் பின்னர் எக்காரணத்தினாலும் அந்த திலகம் அழிந்து போகாமல் இருப்பதை சோதித்துக் கொள்ளுங்கள். அந்த திலகத்தை அழிக்க முடியாதவாறு அது அழியாததாக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.